ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எப்படி நீ இந்த மாதிரி பண்ற? ஒவ்வொருத்தரும் இப்படி வாங்கி பண்ணா என்ன ஆகுறது? நாங்க இடம்லாம் கம்மி பண்ண மாட்டோம். அப்ப எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணனே இப்படி ஆகுது? இப்போ இங்க பாருங்க. நான் பண்றத பண்ணிக்கிறேனே. கோவை சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சவுந்தர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலை உழவர் சந்தைக்கு காய்கறி வாங்க சென்றிருந்தார். காய்கறிகளை வாங்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பும் வழியில் சந்தை அருகே மினி டோர் ஆட்டோவில் ஆப்பிள் விற்பனை செய்து கொண்டிருந்த கடையில் 2 கிலோ ஆப்பிள் வாங்கினார். ஆனால் வாங்கிய ஆப்பிள் எடை குறைவாக இருப்பதாக சந்தேகித்து அருகில் உள்ள மற்றொரு கடையில் எடையை சோதித்த போது அது 1 கிலோ 800 கிராம் மட்டுமே இருந்தது. இதையடுத்து சவுந்தர் மீண்டும் பழம் வாங்கிய கடைக்கு சென்று எடையை சோதித்தார். அங்கு கடையின் எடை எந்திரம் 2 கிலோவாக காட்டியது. இந்த வேறுபாடு குறித்து கேள்வி எழுப்பிய போது கடை ஊழியர் ஒருவர் எடை எந்திரத்தில் ஒரு பொத்தானை அழுத்தினார். உடனே எடை 1 கிலோ 855 கிராமாக காட்டியது. இதன் மூலம் 1 கிலோவுக்கு 100 கிராம் குறைத்து 2 கிலோவிற்கு 200 கிராம் குறைத்து மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து கடை ஊழியரிடம் சவுந்தர் கேள்வி எழுப்பிய போது, யார்கிட்ட வேண்டுமானாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு, போலீஸ்காரங்க டெய்லி வந்து வாங்கிட்டு போறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது என்று வாக்குவாதம் செய்தார். இதனை சவுந்தர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் தற்போது சோசியல் மீடியாவில் பரவி வைரலாகி வருகிறது. இச்சம்பவம் உழவர் சந்தைகள் மற்றும் சாலையோர கடைகளில் எடை மோசடிகள் அதிகரித்து வருவதை வெளிப்படுத்தி பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் நிலைக்கு வழிவகுத்துள்ளது. பொதுமக்கள் நுகர்வோர் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இச்சம்பவம் உணர்த்துகிறது. மேலும் வணிக கட்டுப்பாடு அதிகாரிகள் இதுபோன்ற மோசடிகளை கட்டுப்படுத்த தொடர் ஆய்வுகள் நடத்தி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. எப்படி நீ இந்த மாதிரி பண்ற? ஒவ்வொருத்தரும் இப்படி வாங்கி பண்ணா என்ன ஆகுறது? நாங்க இடம்லாம் கம்மி பண்ண மாட்டோம். அப்ப எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணனே இப்படி ஆகுது? நாங்க ரெகுலரா அங்க தான் கணிப்போம். நீங்க நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, நாங்க இங்கே தான் நிப்போம். இல்ல என்ன சுவிட்ச் எல்லாம் கம்மி பண்ண போட மாட்டோம். பேர் சுவிட்ச் பண்ணு, மறுபடி பண்ணாதீங்க. எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி பண்றீங்க? இது வந்து பேர் சுவிட்ச். சரி, அப்ப நீங்க செக் பண்ணணுமா இல்லையா? நீங்க பாட்டுக்கு இது பண்றீங்க. பேர் சுவிட்ச் இது வந்து இது அவங்கன்னா மைனஸ் ஆகும். எங்க மாடி வை. இது அமுத்தணுமா? இரு தம்பி, அது என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா படிக்கலாம். இரு, அது என்னன்னு பார்ப்போம். இது அமுத்தி விடு மறுபடியும். எப்படி அமுத்துறது? அப்படியே வை தம்பி, ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆனால் இதை வைங்கனே வச்சாதானே டேர் ஆகும். சரிதானே? எடுத்துட்டோம்னா மைனஸ் ஆகும், இது டேர் ஆகும். அப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் பண்ணி தானே பண்ணணும். இது வந்து ஜீரோல தான் இருந்துச்சு. ஜீரோல தான் இருந்துச்சு. அது போடும்போது ஜீரோல தான் இருந்துச்சு. அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் மட்டும் 2 கிலோ காமிச்சது. அது ஃபர்ஸ்ட் 2 கிலோ காட்டுச்சு. நம்ம சொல்லி அமுத்தினதுக்கு அப்புறம் கம்மி ஆயிடுச்சு ரேட். எப்படி கம்மி ஆகுது? சராசரி ஏதோ ஒன்று ஆகும். சொல்லுங்க, என்ன எப்படி என்ன கணக்கு சொல்றீங்கன்னு சொல்லுங்க. இது என்ன கணக்கு சொல்றீங்க? தட்டு சார், காசு வாங்கி கொடுக்கறதுனா என்ன அர்த்தத்தில் நீங்க பேசுறீங்க? எதுக்கு காசு கொடுக்கணும்? கணக்கேட்ட கணக்கு சொல்லுங்க பாஸ். என்ன பாஸ்? 2 கிலோ 50 கிராம் இருந்துச்சு அந்த பையன் போடும்போது. சரி, சரிங்களா? நான் தட்டு வெயிட் கம்மி பண்ணாம இருந்திருக்கேன். சரி, சொல்றதை கேளுங்க. நான் அந்த கடையில போய் போட்டு பார்த்தா 1 கிலோ 800 கிராம் இருக்குது. சரி, திருப்பி கொண்டு வந்து இங்க வைக்கிறேன், 2 கிலோ 50 கிராம் காட்டுது மறுபடியும். ஆமா, அதானே சொல்றேன். வெயிட் கம்மி, இது தட்டு வெயிட் கம்மி பண்ணாம நான் ஜீரோல இருக்கும்போது பண்ணதுண்ணா. இதுல ஜீரோல இருக்கும்போது 1800 கிராம் ஆகுதுண்ணா. இப்ப இங்க பாருங்க, நான் பண்றத பண்ணிக்கிறேன். நான் பண்ணிக்கிறேன். தம்பி, நான் பண்ணிக்கிறேன்ப்பா. அது நான் பண்ணிக்கிறேன். நான் பண்ணிக்கிறேன். எனக்கு ரெமெடி நான் கேட்கறது தான் வந்தேன். சரிங்களா? நீங்க பண்ணுவீங்க, நான் அப்படியே போயிடணுமா எதுவுமே கேட்காம? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.